வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 25 வருட கனவு. அந்த ஒரு ஜாம்பவானுக்காகத்தான் உலகக்கோப்பையை ஜெயிச்சோம். ரோஹித் சர்மா நிகழ்ச்சி பேட்டி. அதாவது ஐசிசி 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றிருக்காங்க. பார்படாஸ் நகரில் நடைபெற்ற மாபெரும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோற்கடித்தது. இதனால் 17 வருடங்கள் கழித்து T20 உலகக்கோப்பையை வென்று இந்தியா 10 வருடங்களாக ஐசிசி தொடர்களில் சந்தித்து வந்த வேதனை தோல்விகளையும் முடக்கியிருக்காங்க. இந்த தொடருடன் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வையும் அறிவிச்சு இருக்காங்க. நவீன கிரிக்கெட்டில் மகத்தான வீரர்களாக செயல்பட்டு இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் பங்காற்றிய அவர்கள் தற்போது சாம்பியன் பட்டத்தை வென்று விடைபெற்று இருக்காங்க. இதனால் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் ரசிகர்கள் லேசான சோகத்தையும் சந்தித்து இருக்காங்க. இவர்களுடன் இந்தியாவின் முன்னாள் ஜாம்பவான் ராகுல் டிராவிட் பயிற்சியாளராகவும் விடைபெற்று இருக்காரு. ஒரு வீரராக சச்சினுக்கு நிகராக ஏராளமான சாதனைகளையும் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்த அவர் உலகக்கோப்பையை மட்டும் வென்றதில்லை. ஆனால் தற்போது 2007 ஆண்டு உலகக்கோப்பையில் தோல்வியை சந்தித்த அதே வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் ஒரு பயிற்சியாளராக அவர் சாம்பியன் பட்டத்துடன் விடைபெற்று இருக்காரு. இதனால் சச்சின் போலவே இந்திய வீரர்கள் அவரை போட்டியின் முடிவில் தோளில் சுமந்து பாராட்டுகளையும் தெரிவித்து வழி அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் தான் விராட் கோலி மற்றும் தம்மை விட ராகுல் டிராவிட் தான் இந்த சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கு தகுதியானவர் என்று கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டுகளையும் தெரிவித்து இருக்காரு. இது பற்றி ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அனைவரையும் விட ராகுல் டிராவிட் இந்த உலகக்கோப்பையை வெல்ல தகுதியானவர். கடந்த 20-25 வருடங்களாக அவர் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஆற்றிய பங்கு அபாரமாக இருக்கு. இந்த ஒரே ஒரு கோப்பை மட்டுமே அவருடைய அலமாரியில் தவறி இருந்ததாக நான் கருதுகிறேன். எனவே அவர் கோப்பையை வென்றதற்காக நீங்கள் அனைவரது சார்பாக மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அவருக்காக நாங்கள் இதை செய்து உள்ளோம். தற்போது அவர் எந்த அளவுக்கு பெருமையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறார் என்பதை நீங்களே பாருங்கள். இந்த வெற்றி பயிற்சியாளர் மற்றும் வீரர்கள் இடையிலான உறவை நாங்கள் வலுவாக பின்பற்றியதற்கான முடிவாகும் என்றும் இதனை நாங்கள் ராகுல் டிராவிட்டுக்காக சாதித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய கிரிக்கெட்டுக்காக அவர் ஏராளமானவற்றையும் செஞ்சிருக்காரு என்று கூறியிருக்காரு. முன்னதாக எனக்காக வெல்லாமல் நாட்டுக்காக உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்று ஃபைனலுக்கு முன்பாக டிராவிட் சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.